ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஜி சமையல். இன்றைக்கான வீடியோவில் மட்டன் பெப்பர் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்து 10 to 12 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கப் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஸோ நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 4 to 5 பல் பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பூண்டு சேர்த்தனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளியோட மட்டனை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போது 4 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா தான் நல்ல ஒரு தூக்கலான ஃப்ளேவர் கொடுக்கும். இது எப்படி செய்கிறதுனா, 5 டேபிள் ஸ்பூன் சீரகம்னா 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து அரைச்சி இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 to 4 விசில் வச்சு சிம்மிலே எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான எம்மியான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு ஏடிஜி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.